தங்கம் மருத்துவத்தில் பயன்படுவது ஏதோ இன்று நேற்று வந்த நவீன அறிவியல் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் தங்கத்தை மருந்தாக பயன்படுத்திய குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக பண்டைய இந்தியாவில் சுவர்ண பஸ்மம் போன்ற தூய்மைப்படுத்தப்பட்ட தங்க முறைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நாள்பட்ட நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டன. அன்று அவர்களிடம் மைக்ரோஸ்கோப்கள் இல்லை, தரவுகள் இல்லை. ஆனால் தங்கம் குணப்படுத்தும் என்ற ஆழமான உள்ளுணர்வு இருந்தது. இன்று நவீன அறிவியல் அந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது. நாம் ஒரு புதிய யுகத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். இங்கே தங்கம் ஆபரணங்களாக செதுக்கப்படுவதில்லை, மாறாக நானோ அளவில் வடிவமைக்கப்படுகிறது. மனித உடலுக்குள் ஒரு வழிகாட்டப்பட்ட ஏவுகணையைப் போல பயணிக்கும் திறன் கொண்ட மிக நுண்ணிய துகள்கள் இவை. தங்கம் இப்போது நவீன மருத்துவத்தின் மையப்பகுதிக்கு வந்திருக்கிறது. முடக்குவாதம் எனப்படும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், உடல் தனக்குத்தானே எதிரியாக மாறி மூட்டுகளை தாக்கி நடமாட்டத்தையே முடக்கும் ஒரு கொடிய நோய். இங்கே தங்க உப்புகள் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை வெறும் வலியை மட்டும் மறைக்கவில்லை, உடலின் நோய் எதிர்ப்பு எதிர்வினையையே மாற்றியமைக்கின்றன. வீக்கத்தை குறைத்து எலும்பு தேய்மானத்தை தடுத்து ஒரு பாதுகாப்பு அரணாகச் செயல்படுகின்றன. பெட்டகத்தின் பெருமையாக நாம் பார்த்த தங்கம் ஒரு நோயாளி வலி இல்லாமல் மீண்டும் எழுந்து நடப்பதற்கான நம்பிக்கையாக இங்கே உருவெடுக்கிறது. ஆனால் உண்மையான புரட்சி தங்கம் இன்னும் சிறியதாக நானோ அளவில் மாற்றப்பட்டபோது நிகழ்ந்தது. நானோ நிலையில் தங்கம் புத்திசாலித்தனமாக மாறுகிறது. புற்றுநோய் செல்களை மட்டும் துல்லியமாக அடையாளம் கண்டு மருந்தை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் ஒரு வாகனமாக இது செயல்படுகிறது. இதனால் ஆரோக்கியமான செல்கள் பாதிக்கப்படுவது குறைகிறது. இதில் மற்றுமொரு ஆச்சரியமான விஷயம் ஒளி. தங்க நானோ துகள்கள் ஒளியை ஈர்த்து வெப்பமாக மாற்றும் திறன் கொண்டவை. ஒரு புற்றுநோய் கட்டியின் உள்ளே இந்த துகள்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட ஒளியை செலுத்தும் போது அந்த தங்க மட்டும் வெப்பமடைந்து புற்றுநோய் செல்களை உள்ளிருந்தே எரித்து சாம்பலாக்குகின்றன. பெரிய அறுவை சிகிச்சைகள் இல்லை, உடலில் பரவலான பாதிப்புகள் இல்லை. தங்கம் நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல, அதை கண்டறியவும் உதவுகிறது. நவீன இமேஜிங் முறைகளில் மனித கண்கள் பார்க்க முடியாத கட்டிகளை தங்கம் தெளிவாக்கி காட்டுகிறது. நாம் பயன்படுத்தும் ரேபிட் டெஸ்ட் கிட்களில் அந்த சிவப்பு நிறக்கோடு உருவாவதற்கு காரணமே தங்க நானோ துகள்கள்தான். மின்சாரம் இல்லாமல், சிக்கலான கருவிகள் இல்லாமல் உலகின் குக்கிராமங்களில் கூட லட்சக்கணக்கான உயிர்களை கண்டறிந்து காப்பதில் தங்கம் முன்னிற்கிறது. தங்கம் ஒரு மிகச்சிறந்த மின்கடத்தி. அது மனித உடலோடு எளிதில் வினைபுரியாது. இதனால்தான் இதய துடிப்பை சீராக்கும் பேஸ்மேக்கர் கருவிகளில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் இதயம் சீராக துடிப்பதற்கும் உங்கள் மூளையில் இருந்து நரம்புகள் வழியாகச் செல்லும் சிக்னல்கள் தடையின்றி பயணிப்பதற்கும் தங்கம் ஒரு பாலமாக இருக்கிறது. இன்று தங்கம் மூளையின் பாதுகாக்கப்பட்ட அறங்களையும் தாண்டிச் சென்று அல்சைமர் மற்றும் பார்கின்சன்ஸ் போன்ற நோய்களுக்கு மருந்துகளை கொண்டு சேர்க்கும் ஒரு திறவுகோலாக வடிவமைக்கப்படுகிறது. நாம் இதுவரை சென்றடைய முடியாத இடங்களுக்கு தங்கம் இப்போது நம்மை அழைத்துச் செல்கிறது. நமக்கு தெரிந்த தங்கம் அழகுக்குச் சூட்டிய அலங்காரம். அவர்களுக்கு தெரிந்த தங்கம் அணுக்களுக்குள் நடக்கும் அதிசயம். அது ஆய்வகங்களில் உயிரை காக்கும் ஒரு ரகசியம். உங்கள் கழுத்தில் இருக்கும் ஒரு சங்கிலி உங்களை அழகாக்கலாம், ஆனால் அதே தங்கத்தின் ஒரு சிறிய அணு ஒரு நோயாளியை மரணத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். தங்கம் இனி வெறும் செல்வத்தின் குறியீடு மட்டுமல்ல, அது வாழ்வாதாரத்தின் ஒரு அடித்தளம். பண்டைய மருத்துவத்திற்கும் எதிர்கால அறிவியலுக்கும் இடையிலான ஒரு பாலம். சாம்பலாக இருந்த தங்கம் இன்று நம் உடலுக்குள் இயங்கும் அதிநவீன துகள்களாக பரிணமித்திருக்கிறது. நாம் தங்கத்தை விலையிலும் எடையிலும் மதிப்பிடுகிறோம், ஆனால் அதன் உண்மையான மதிப்பு நீட்டிக்கப்பட்ட ஆயுளிலும் குறைக்கப்பட்ட வலியிலும் முன்கூட்டியே கண்டறியப்பட்ட நோய்களிலும் அடங்கியிருக்கிறது. தங்கம் நாம் சொந்தம் கொண்டாடும் ஒரு பொருள் மட்டுமல்ல, அது நம்மை ஆற்றுப்படுத்தும் ஒரு சக்தி. துருப்பிடிக்காத தன்மையால் ஈறுகளில் கிருமி தொற்று ஏற்படாமல் பற்களை பாதுகாக்கும் உறுதியான அரணாக தங்கம் விளங்குகிறது. சரும வீக்கங்களை குறைத்து செல்கள் தங்களைத்தாமே புதுப்பித்துக் கொள்ள உதவும் ஒரு புத்துணர்ச்சி மருந்தாக இது செயல்படுகிறது. சாதாரண மருந்துகளுக்கு கட்டுப்படாத முரட்டுத்தனமான பாக்டீரியாக்களின் பாதுகாப்பு சுவரை உடைக்கும் வலிமை தங்கத்திற்கு உண்டு. மிகவும் சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்புகள் பெரும்பாலும் நம் கண்களுக்கு முன்னாலேயே ரகசியமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றன.